நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் முழுமை அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஃபுல்லா அவருடைய வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். யாருடைய வாழ்க்கையை? தெய்வத்தினுடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்வதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரியவர்கள் இல்லை, ஆவிக்குரிய பிள்ளைகள் என்றால் அவர்கள் ஏதோ இந்த உலகத்தில் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, இல்லை இயேசுவை தேடுகிறவர்கள் அல்ல, அவரை தேடி தேடி அவருக்காக ஒரு நாள் பரலோகம் போக போகிறவர் அப்படி இல்லை. அதெல்லாம் தாண்டி அவருடைய ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதாவது அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவேதான் யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் அவன் கொல்லவும் அவன் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதை தான் சபைக்கு இங்கே கொலோசியர் 2வது அதிகாரத்தில் அந்த 10வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அவர் சகல துணைத்தனத்திற்கும் சகல அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் சம்பூர்ணமாய் இருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. மற்ற கிறிஸ்தவர்களை போல வாழ்ந்துவிட்டு போவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவர் நமக்கு அவருடைய ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ஜீவனை பரிபூர்ணப்படவும் அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே, அந்த ஜீவனாலே நீங்கள் ஆளுகை செய்யப்படவும், அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே பெருகி நீங்கள் அந்த ஜீவனாலே பிடிக்கப்படவும் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல தைரியமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சம்பூர்ணம் அடையவும் அந்த சம்பூர்ணத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். the fullness of life, வாழ்க்கையினுடைய முழுமையை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.